ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டின்னர் என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஒரே பதட்டமாக இருந்தது. சரின்னு யோசிச்சு டெய்லி தோசைன்னு செய்யறியேன்னு எங்கள் வீட்டில் ஒரே சத்தம். சரி, இந்த மாவு வச்சுட்டு எதையாவது ஒன்று பண்ணி ஒரு வாரத்துக்கு முடிச்சிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வோமே அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் லைட்டாக யோசிச்சு செய்யணும் என்னமோ கமெண்ட்ஸில் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ண, ஒரு 4-5 பாதாம், அடுத்தது பிஸ்தா, அடுத்தது ட்ரை டேட்ஸு, முந்திரி, அப்புறம் கிஸ்மிஸ், இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அந்த பல்ஸ் மோடில் வச்சு நல்லா ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டேங்க. பார்த்தீங்களா, இது இப்படியே படிப்படியாக நல்லா இதாகி வந்துடுச்சு. வந்தோடனே ரொம்ப ஒரு 2 ரவுண்டு போட்டாலே போதுங்க. பல்ஸ் மோட்டில் தான் வைக்கணும். ஆர்டினரியாக வச்சுங்க அப்படின்னா அது என்னாகும், இந்த பாதாமில் முந்திரிலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் பாருங்க, இந்த மாதிரி உதிராக இருக்காது உங்களுக்கு. அதுக்கான பிறகு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2 திருப்பினா போதும் நமக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய்ங்க, அடுப்பில் இதை போட்டுட்டு தோசைக்கல்லை போட்டு எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தோசைக்கல் பூரா நல்லா பரவுற மாதிரி தடவிக்கணுங்க. நல்லா கல் காயணும். நம்ம ஒரே ஒரு கரண்டி எடுத்து நடுவில் நல்லா கனமாக ஊற்றிக்கணுங்க. இதுக்கு மெலிசாக ஊற்றக்கூடாது, நல்லா கனமாக வாக்கணும் தோசை. உங்களுக்கு நல்லா கனமாக வாத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ், அது எல்லாத்தையும் மேலாக அப்படியே தூவணும். நல்லா தூவிடணும். தூவிட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் மேலே தூவிக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட அது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் நான். இன்னைக்கு இது மட்டும் நட்ஸ் மட்டும் போதுமே. சின்ன குழந்தைங்க இருந்தால் நைட்டில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தா டைஜஷன் ஆகும். நாங்கள் 2 பேரும் வயசானவங்க தானே, சரி அவர் ஏதோ டேஸ்ட்டுக்கு சேஞ்சு கேட்குறாருன்றதுக்கோசரம் ஒரு நட்ஸ் மட்டும் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு தோசை செஞ்சு கொடுத்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே இப்போ நம்ம இது மேலே ஒரு இது போட்டு மூடிடலாம். மூடிட்ட உடனே அது அப்படியே அந்த ஆவியிலேயே அந்த நட்ஸ் நல்லா வெந்துக்கும். வேப்பு தெரியாமல் நல்லா இது பண்ணிக்கணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தோடனே தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா போச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஸ்லிம்மில் வச்சுக்கணுங்க. இல்லைன்னா அந்த திருப்பி போட்ட உடனே அந்த மேலே இருந்த அந்த நட்ஸ் பொடியெல்லாம் அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கணும். போடலாம். மேலே மாதுளம்பழம் நீங்கள் போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. இந்த பொடி மிச்சம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. கொதிக்கிற பாலில் மஞ்சப்பொடி 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிஞ்ச் மிளகு தட்டி போட்டு இந்த பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட்டோம்னா, பால் சாப்பிட்டோம்னா தொண்டை கரகரப்பு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியான இதுவும் பாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தி. இது படி பார்த்தா தொண்டை நமக்கு வலியும் சரியா போகும். தோசை நல்லா ரெடி. பார்க்கவே எவ்வளோ இதாக இருக்கு, டெம்டிங்காக இருக்கு இல்லையா, சாப்பிட நம்மள நமக்கு அந்த மாதிரி தாங்க. இது ஒரு தான் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டோங்க. வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டு, இன்னும் தூக்கலாக நல்லா இருந்தது. மேலே வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். நான் நைட் நேரத்தினால அதெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மேலே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.